ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம். 29வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 29ஆம் அதிகாரம். ஆமேன். 29ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள். நீங்கள் 18ஆம் அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதிற்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆலயம் என்பது ரொம்ப பயபக்திக்குரிய இடம். ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் வார்த்தைகளை பேசுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் நடுவிலே கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். எந்த இடத்திலே ஜனங்கள் வந்து திருச்சபையை மறக்கிறார்களோ, திருச்சபைகள் இல்லையோ, அந்த இடத்திலே ஜனங்கள் மனம் போன போக்கிலே போவார்கள். ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறாருன்னா அது திருச்சபை தான். திருச்சபையில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கணும். திருச்சபைகள் மூலமாக தான் உங்களுடைய குடும்பங்களில் நல்ல காரியங்களில் ஆசீர்வாதங்கள், அந்த திருச்சபையோடு உள்ள ஐக்கியம், இது எல்லாத்திற்காகவும் தான் ஆண்டவர் ஒரு ஃபெலோஷிப் அப்படின்றத கர்த்தர் இந்த தேசத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவரே என்னை நடத்தட்டும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தேவையில்லைன்னு நம்ம நினைச்சிருந்தா ஆண்டவர் தனியாய் உங்களை நடத்தி இருப்பார். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் இரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஆண்டவருடைய வருகைக்கு எது போகும்னா இந்த சபையில் உள்ள ஜனங்கள் தான் போவார்கள். ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது தான் திருச்சபை. அதனால் எல்லாரும் ரொம்ப அட்டென்டிவாக ரொம்ப நல்ல ஜபத்தோடு இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் வெளி ஊரில் இருந்து வரலாம், தகப்பனார் தாயாருடைய சில கம்பல்ஷனில் வரலாம், கணவனார் மனைவியினுடைய ஒரு கம்பல்ஷனில் இந்த இடத்துல வரலாம். ஆனால் ஆண்டவர் உலாவுகிற இடம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற இடம். அதனால நீங்கள் வந்து ஃபோன் இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை யாராவது ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அதை செஞ்சிட்டு இருப்பீங்கன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்காது. அவர்களை ஆராதிப்பதற்கு அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இன்னொருத்தருக்கு ஆராதிப்பதற்கு இடைஞ்சல் நீங்கள் உண்டு பண்ணினீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில். அதனால் யாருக்கும் நம்ம இடரலாக இருக்கக்கூடாது. அதே போல் ஆண்கள் பெண்கள் உட்கார்ற இடத்துல வந்து சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கலந்து உட்காருங்க. சிலர் ஃபேமிலியாக உட்காருங்க. ஃபேமிலியாக உட்கார்றவங்க இந்த பக்கம் உட்காரலாம். நீங்கள் குடும்பமாய் வந்து உட்கார்றவங்க இந்த பக்கத்தில் உட்காரலாம், இந்த பக்கத்தில் உட்காரலாம். ஆனால் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தனித்தனியாக உட்கார்ந்தீங்கன்னா சிலருக்கு வந்து இன்னும் கூச்சமாக இருக்கும். அப்படின்னா சிஸ்டர்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி ஆராதித்து அவர்களுக்கு பழக்கம் இருக்காது. சில சிஸ்டர்ஸுக்கு பிரதர்ஸுடைய பக்கத்தில் இருந்து ஆராதிப்பதற்கு கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த ஆராதனை பாழாய் போகாதபடி கொஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து
நீங்கள் நடக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆலயத்திற்கு என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஆலயத்திற்கு என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ இடத்த பார்க்கும்போது உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆலயத்திற்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அதனால் எல்லாருமே இதில் நேர்த்தியாய் இருப்பதற்கு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரும் சகலமும் நேர்த்தியும் கிரமமாய் நடக்கும். அதனால் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்திலே அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நம்மை குறைவாய் நினைக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லையோ, இல்லைன்னா நான் இவங்களை நினைச்சு பார்க்கும்போது, இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப குறைவா இருக்கிறேனோ, நான் டேலண்ட் இல்லாத ஒரு ஆளா இருக்கிறேனோ, நான் நல்லா வர முடியாதோ, இந்த எண்ணம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கண்டிப்பாக சில நேரத்திலே வருவதற்கு கூடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எண்ணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா நீங்க கையாளல அப்படின்னு சொன்னா, நீங்கள் இன்றைக்கு இந்த வேதத்திலே வாசித்த இந்த சவுலை போல ஒரு பெரிய ஒரு அவமானத்திற்குள்ளாய் கடந்து போவீர்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சவுலை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. இவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் மிகவும் உயரமுள்ள ஒரு மனிதன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரையிலுமே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு ராஜா என்கிற ஒன்று இல்லை. அது வரைக்கும் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி, சாமுவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார், ஏலி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கொடுத்து ஜனங்களோட பேசி அப்படிதான் நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள் சொல்றாங்க, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ராஜா இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இந்த ஜனங்கள் வலுக்கட்டாயமாய் ஒரு ராஜாவை கேட்டார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தப்படாத சாமுவேல், அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். என்னதான் தள்ளினாங்கப்பா, நான் தான் வேண்டான்னு சொல்றாங்கப்பா. அப்போ சில நேரத்தில் நம்ம சில மனிதர்களை லீடரா வைக்கிறது கூட ஆண்டவர் விரும்பல. நமக்குள்ள எல்லாவற்றையும் யார் தான் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தரே செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்க நல்லா நினைச்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எனக்கு இந்த காரியத்தை அம்மா செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியத்தை அப்பா செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியத்தை என் கணவனார் செஞ்சார், இப்படி நிறைய பேர் உங்களிடத்துல சொல்லலாம். அதை கேட்ட உடனே என் கணவன் எனக்கு செய்யலையே, எங்க அம்மா எனக்கு செய்யலையே, எங்க அப்பா எனக்கு செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா உங்களை ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு யாருமே செய்ய வேண்டாம், நான் தான் உனக்கு சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜா கொடுக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள மாதிரி ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி செய்யல அப்படின்னா, அவர்களை அவர் ஆளணும்னு நினைச்சாரு, அவர் தண்டிக்கணும்னு நினைச்சாரு, அவர் கொடுக்கணும்னு நினைச்சாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யார் எனக்கு யாருமே செய்யலன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நான் மற்றவர்களை போல உன்னை வழி நடத்துறதுக்கு விரும்பல. அவர்களுக்கு அம்மா கொடுத்தாங்க, அப்பா கொடுத்தாங்க, சொந்தக்காரங்க கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் ஒருவனும் அவனோடு இருந்ததே இல்லை. அப்போ இந்த ஜனங்கள் இப்படி முறையிட்ட உடனே ஆண்டவர் முதலாவதாக ஒரு ராஜாவை செலக்ட் பண்றாரு. இவங்க அத்தனை பேருடைய எண்ணங்களும் பக்கத்து நாட்டு ராஜாவை பார்த்துட்டே இருந்ததுனால சாதாரணமான ஒரு மனுஷனை கொடுத்தா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலே வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள, நல்ல ஒரு தோற்றம் உள்ள, பார்வைக்கு ராஜா அப்படின்னா கிங் அப்படின்னா கிங் மாதிரி இருப்பாருன்னு வைங்களேன். தாவீது கூட ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய தோற்றம் சரியில்லை.
இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜாவா ஆரம்பிக்கும் போது அவங்க தோற்றம் சரியில்லை, ஆனா தோற்றத்தோட பார்க்கிறதற்கு ரொம்ப அட்ராக்ஷனா தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா இந்த சவுல் ராஜா. ஆனா இவருடைய வாழ்க்கையில வந்த ஒரே ஒரு தோல்வி அவரை ரொம்ப மோசமான இடத்திற்கு கொண்டு போயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெரிய போஸ்டிங் இருக்கிறது, அவ்வளவு பெரிய உயரம் இருக்கிறது. அவருடைய மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நான் குறைஞ்சிட்டனோ, இவங்களை விட என்னை குறைச்சிட்டாங்களோ, என்னை விட இவங்க ரொம்ப டேலண்டா இருக்காங்களோ, என்னை விட இவங்க ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டாங்களோ, ஐயோ என்னை விட இவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கடை நல்லா ஓடுது, என் கடை நல்லா ஓடலை, அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்றாங்க, நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணல, அவங்க மனைவி அழகா இருக்காங்க, என் மனைவி அழகா இல்லை, அவங்க கணவனார் அப்படி இருக்காங்க, என் கணவனார் அப்படி இல்லை. நான் குறைஞ்சிட்டனோன்னு சொன்ன அந்த ஒரு எண்ணம் இந்த மனுஷனை இந்த உலகத்திலே நிம்மதியாகவே வாழ விடாம அந்த மனுஷனை கொன்றுச்சு கடைசியில். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரலாம். உங்களை விட ஒருவேளை ஒரு நல்ல டேலண்டான மனுஷனை உங்களுடைய ஆஃபீஸில் வேலைக்கு எடுக்கும்போது அவர்கள் ரொம்ப வேகமாய் வேலை செய்கிறத பார்த்த உடனே உங்களை டம்மி பண்ணுறது மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஐயோ நான் இறங்கிட்டேன் போல தெரியுது, நான் ரொம்ப அவுட் ஆகிட்டேன் போல தெரியுது, என்னுடைய எண்ணமெல்லாம் ரொம்ப கீழே போச்சு போல தெரியுது. பாருங்க, நிறைய தகப்பனார் ஒரு 60-65 வயதுக்கு மேல நிறைய தகப்பனார் பாதிக்கப்படுவார்கள். எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அவங்க வேகமா வேலை செய்வாங்க, அது வரைக்கும் அவங்க வேகமா உழைப்பாங்க, அது வரைக்கும் அவர் என்ன சூஸ் பண்றாரோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கும். ஆனா அந்த 65 அந்த கொஞ்சம் 70 தாண்டதுக்கு பிறகு இப்போ இவர் சூஸ் பண்ண மாட்டாரு. யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க, மனைவி, இல்லை யாராவது ஒருத்தர், உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்க உட்காருப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நான் குறைஞ்சிட்டனோ அப்படின்னு மனசுல நினைக்கிற அந்த வலி இருக்கு பாருங்களேன். அதற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைய அவங்க சந்தோஷமாய் வாழ்வது ரொம்ப குறைவா இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை உங்களுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் மேலோங்கலாம். யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் குறைஞ்சு போயிட்டனோ, இல்லை இவங்களை விட நான் இப்படி குறைஞ்சு போயிட்டேனோ, இவங்களை விட நான் அழகா இல்லையோ, இவங்களை விட நான் திறமசாலியா இல்லையோ, இவங்களை விட நான் இன்னும் ரொம்ப படிக்கலையோ, நான் இப்படி இருந்திருக்கலாம்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துருச்சு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை என்றால் உங்களை குறித்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க குறைஞ்சு போகல, உங்களுக்கு உரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க முழு பலத்தோட, நான் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் குறைஞ்சிட்டனோன்னு நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அவங்க முன்னாடி நான் அழுக்கா இருக்கிறேனோ, இல்லை அவங்க முன்னாடி நான் நல்ல ட்ரெஸ் பண்ணல, அவங்க முன்னாடி நான் நல்லா சம்பாதிக்கல, அவங்க முன்னாடி நான் நல்ல திறமசாலியா இல்லை அப்படின்ற நினைவு எனக்கு வராதபடி என்னை காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த ராஜ்ய பாரத்தை இந்த சவுல் முதலாக ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ என் கையில பொறுப்பை கொடுத்துட்டாங்க, ஐயோ என் கையில் நிறைய திறமை இருக்குது, எல்லாரையும் அரசாட்சி பண்றது, எல்லாருக்குமே அந்த அவங்க கொண்டு போகிற அந்த கத்திகளை எல்லாம் உருவாக்குற வேலை கொடுக்கறது, இப்படி ரொம்ப பிஸியா இருந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையிலே கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் முன்னாடி நிற்கிறான். அந்த மனுஷனை முறியடிக்கிறதற்கு இவ ராஜா போகல, யாருமே போகல. அந்த இடத்துல ராஜா தான் போயிருக்கணும். அந்த இடத்துல மட்டும் ராஜா போய் நின்று அந்த கோலியாத்தை முறியடித்திருந்தா அவனுக்கு நிறைய வெகுமானம் கிடைச்சிருக்கும், அவனை இன்னும் அதிகமாய் போற்றி இருப்பார்கள். ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன் நின்று அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சாதாரணமான
கூழாங்கல்லுனால வீழ்த்தி அவனுடைய தலையை எடுத்துட்டு வரும்போது எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாகிறது. உடனே பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடுறாங்க. இந்த இடத்துல அவனுடைய மனசு ஹேர்ட் ஆகுன்றாங்க, உடையும்னு சொல்லுவாங்கல்ல, அங்க உடஞ்சிருச்சு பாருங்க. எல்லாரும் அவனை, அந்த சவுல் ராஜா உயர்ந்த மனிதன், ஒண்ணுமே சொல்லாம அமைதியா விட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை அவனை ரொம்ப காயப்படுத்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இப்ப மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, இந்த சின்ன பையன் எனக்கு முன்னாடி ஜெயிச்சானே, இந்த சின்ன பையன் எனக்கு முன்னாடி நல்லா இருக்கான், என்னைக்கோ வந்த ஒருத்தன் நல்லா இருக்கிறான், இப்போ முன்னாடி வந்தவன் நல்லா இருக்கிறான், என்னால முடியலையே, என்னால முடியாம போயிடுச்சே, அப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிட்டேன்ல, அப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிட்டேன்ல. இந்த ஒரே ஒரு எண்ணத்துல ஆரம்பித்த கசப்பு அவனுடைய வாழ்க்கையில் அவனை எங்க கொண்டு போய் நிக்க வச்சுச்சுன்னு பாருங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், யார்கிட்டன்னு தெரியல. எனிவே என்ன ப்ராப்ளமானதா இருக்கலாம், என்ன சூழ்நிலை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசுல என்ன எண்ணம் வரக்கூடாது அப்படின்னா, அவங்கள விட நான் கீழா இருக்கிறேன், அவங்கள விட நான் மோசம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியல, நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்லாம் நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க, என்னை நீங்க நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி. சொல்லுங்க எல்லாரும், என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி, என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி. முழு பலத்தோட, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி, என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசுறேன், ரொம்ப கவனமான கேட்க வேண்டிய செய்தி. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்துல இந்த மாதிரி நான் குறைஞ்சிட்டனோ அப்படின்னு சொல்லி எழும்புகிற இந்த எண்ணத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றத இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக ஆண்டவருடைய துணையோடு சொல்ல போகிறேன். ரொம்ப கவனமாய் கேளுங்கள். நமக்குள்ளே எழும்புகிற இந்த குறைவான எண்ணத்தை மேற்கொள்வது எப்படி, இதை எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவா இருக்கிறேன், இவனை விட குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரை போய் வாங்கிட முடியாது. நம்ம குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பைக்கை வாங்கிட முடியாது. அதை சரியாய் கையாளாவிட்டால் நீங்க ரொம்ப அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தலைவனா இருந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன்ற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்களேன். இந்த சூழ்நிலையில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, நீங்க மேனேஜரா இருந்தீங்க, நீங்க ஓனரா இருந்தீங்க, நீங்க ஓனரா இருக்கிறவங்க ஓனராவே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, மேனேஜரா இருக்கிறவங்க மேனேஜரா இருந்துட்டீங்கன்னே பிரச்சனை இல்லை. ஆனா ஓனரா இருக்கிறவங்க வேலைக்காரங்களா மாறுறாங்க பாருங்க, மேனேஜரா இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களா மாறுறாங்க பாருங்களேன். இந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? சரி, எங்க இருந்தோ வந்தவன், எங்கிட்ட படிச்சவன், எங்கிட்ட சம்பளம் வாங்கினவன், அவன் வார்த்தையெல்லாம் கேட்கிற அளவுக்கு என்னை இப்படி விட்டுட்டீங்களே ஆண்டவரே, என்னை இப்படி குறைச்சிட்டீங்களே ஆண்டவரே, நான் வீடு கட்டி நான் மற்றவங்களை குடி வச்சேன், இன்னைக்கு நான் ஒரு வீட்டில் போய் குடி இவங்க நம்மளை பார்த்து தண்ணியா வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குறாங்களே ஆண்டவரே. இந்த குறையிறீங்க பாருங்களேன், இந்த குறையிறீங்க பாருங்களேன். இந்த காரியத்தை மட்டும் நீங்க சரியா கையாளாட்டா நீங்க யாரு மாதிரி ஆயிருவீங்க தெரியுமா? யோபுவின் மனைவி மாதிரி ஆயிருவீங்க. யோபு தன்னுடைய தாழ்வை சரியாக கையாண்டான். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப அழகா கையாண்டுட்டாரு. ஆனா யாராலையும் யோபுனுடைய மனைவியான கையாள முடியல. அது எப்படி பிள்ளைகள் இருந்து நான் இல்லாம இருக்க முடியும்? அது எப்படி வசதி இருந்து அதுக்கு நீ கொடுக்காம இருக்கலாமே, அதுக்கு நீ தராம இருக்கலாமே. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைவின்ற ஒண்ணு வரும், குறைவின்ற ஒண்ணு வரும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நன்றாய் கவனிங்கள். ஒரு பெரிய ஒரு லீடரோட சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்காக கடந்து போனேன். அப்போ
அந்த கூட்டத்துக்குள்ள கடந்து போகும் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு டீமை சந்திக்கும் போது அந்த பெரியவர் அந்த டீமில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டார், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே என்ன தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போது அங்கே இருந்ததில் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஐயா இல்லைங்கய்யா, நான் உங்களை பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், உங்களை குறித்து கேள்வி கூட நான் பட்டதில்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த வயதானவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்கே தெரிந்தவர், அவர் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், உங்களில் இருக்கிற 90% பேருக்கு தெரியும். ஆனால் இவருக்கு ரொம்ப கோபம் வந்து, ஏன் என்ன தெரியாதா, என்ன தெரியல, என்னை எப்படி தெரியல நீங்கள் சொல்கிறீங்க, என்னை டிவியில் பார்த்ததில்லை, என்னை யார் சொல்லி கேட்டதில்லை. அவரும் திரும்ப திரும்ப சரி நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் உங்களை பார்த்ததே இல்லையா, தெரியவே தெரியாதியா. ஐயோ, அந்த இடத்துல அவர் கோபம் வந்து அவருடைய முகமே வேறுபட்டு, என்ன தெரியாதுன்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல வந்ததை சொல்லாமல் போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை தெரியாதுன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்ல அந்த மேலான இடத்துல அவர் குறைஞ்சு போகிறதா அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக, பொருள்களுக்கு முன்பாக, அதிகாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தாழ்த்தும் போது, சொல்லுங்க எல்லாருடைய கையை பிடிச்சுன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தாழ்த்தும் போது. நிறைய பேர் ஐயோ பாஸ்டர் நமக்கு தாழ்த்தும் போது அதை வேணவே வேணாம், நீங்களும் நானும் எங்கே தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் எனக்கு உச்சான் தலையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, இறங்கவே கூடாது. ஆனால் வேதம் சொல்கிறது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே. அப்போ நீங்க வந்து தாழ்வு, சில பேர் வந்து உங்க மேல உள்ள வெறுப்புல கூட அப்படி உங்களை வெறுப்புடப்படுத்தலாம். நீ என்ன பெரிய இவனா, நீ என்ன பெரிய இவளா, நீ என்ன பெரிய இப்படி வந்தியா, பாரு நான் இப்படி குறைச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை குறைச்சு கூட பேசலாம். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இது நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கும்போது. வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வேதத்தில் வந்து 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேட்காமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல் உனக்கு இருந்த ராஜாக்களுக்கும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். நல்ல கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இந்த சாலோமோன் என்கிற தேவனுடைய பிள்ளை தாவீதிற்கு அடுத்ததாக ராஜாவாக வருகிறார். இப்போ இதுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பன் ராஜ்யபாரம் பண்றாரு. அவங்க அப்பா எப்படி அப்படின்னா அந்த கிரேட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய ஆளுகை உள்ள ஒரு தலைவர். தாவீது வந்து சாதாரணமான தலைவர்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லா ராஜாக்களை பார்க்கலாம் த டாப் மோஸ்ட் லீடர் யார் அப்படின்னா இந்த கிங் டேவிட். கிங் ராஜாவாகிய தாவீது தான் பெரிய தலைவன். அப்படியே யுத்தத்துக்கு போகிறது, அவனுக்கு எல்லா டேலண்ட்டுமே அவன் கையில் இருந்துச்சு. இந்த ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்கலாம், ஆனால் இந்த கிங் டேவிட்டுக்கு இருந்த டேலண்ட் வந்து சாதாரணமா இல்லை. அவர் வந்து இசைக்கருவி வாசிக்கிறதுல தேறினவன். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம் பாருங்களேன். அவனை குறித்து இந்த டேவிட்டை குறித்து பேசும்போது, அவன் யாருன்னு பேசும்போது, அவன் இசை கலைஞன், அவன் ஒரு யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். இப்படியே தன்னுடைய தகப்பனாகிய கிங் டேவிட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ராஜா.
ஆனா அந்த இடத்த இவன் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் அவர் நின்ன இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்காவே இருந்துச்சு. ஆனா என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவதாக இந்த சாலோமனை ராஜாவா ஏற்படுத்தும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய குறைவு வருது, ஒரு தாழ்வு ஒன்று வருது. அப்பா ரொம்ப பெரிய ஊழியக்காரரு, அப்பா ரொம்ப பெரிய கிங்கு, அப்பா நிறைய காரியத்தை செஞ்சாரு, நம்மளை இவங்க ஏத்துக்குவாங்களா? நம்ம இவங்களை ஏத்துக்க முடியுமா? நம்ம எப்படி இவங்களை அரசாட்சி பண்ண போறோம்? நம்ம இதெல்லாம் சொன்னா இவங்க கேட்பாங்களான்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது தன்னுடைய இருதயத்தில் என்ன வருதுன்னா, ரொம்ப தாழ்வு வருது, மனசுல கொஞ்சம் ரொம்ப தாழ்வு இருக்கிறான். இது ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தும் போது கண்டிப்பாக இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். எடுத்த உடனே நான் இதுக்கு தகுதி உள்ள ஆள்னு சொல்ல முடியாது, கர்த்தர் என்ன சரியா கொண்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. மாலையை போடும்போது உடனே கழுத்தை நீட்டிடக்கூடாது, ஷால் போத்தும் போது இன்னும் 2 பேர் போடுங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது, பொக்கையை கொடுக்கும்போது எல்லாரும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இதில் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சாலோமோனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய உயர்வே எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொறுப்பு ஒன்று கொடுக்கும்போது இதுக்கு நான் சரியான ஆளுன்னு நினைக்கல, இதுக்கு நான் தகுதி இல்லையோன்னு சொல்லி தன்னை குறைவாய் எடை போடுகிறான். எப்படி நான் பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், நான் நடத்த முடியுமா? ஆனால் அந்த நேரத்தில் இந்த சாலோமன் எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு, இதை செய்கிறதுக்கு எனக்கு எந்த பலனும் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொண்டு போகிறதற்கு எனக்கு என்ன கொடுங்கன்னு கேட்டான் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. பிரதர், கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பிரதர், ஏன் என்னை இப்படி படிக்க வைக்கலன்னு நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பிரதர், நான் கொஞ்சம் அழகா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் இல்லையே அப்படின்னு நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நான் குறைஞ்சிட்டனோ, எனக்கு இது தெரியலையே, என்னை இப்படி இந்த இடத்துல மவுஸ் கட் பண்றாங்களே, நான் இந்த இடத்துல ஒன்றும் செய்யாத முடியாம நின்றுட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு முதல் வர வேண்டிய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே அற்பமாய் நினைக்கிற இந்த ஜனத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே, என்ன நடத்துறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே, என்னை உருவாக்குறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே, என்னை தலை நிமிர பண்ணுகிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே, எனக்கு வெற்றியை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே, இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. நீர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகுமே, அந்த ஜனத்திற்கு எதிரே என்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொன்னீரே, அந்த இடத்துல நீங்க என்ன நிறுத்தணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு படிப்பிச்சு கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு வார்த்தைய நீங்க இப்படி ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால், நான் நம்புறேன் 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ நீங்க திரும்பி பார்க்கும் போது யார் உங்களால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, யார் இதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு நினைச்சாங்களோ, யார் உங்களை அந்த இடத்துல குறைவாய் பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்தவர், தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை